ஹாய் வீவர்ஸ் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோட்லாம் யாருமே எதிர்பார்க்கலன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா வந்து அஞ்சலியை வந்து கோவிலில் வந்து சரவணன் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இவங்க 2 பேத்தோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து அவங்க கிளாஸில் படித்த கிளாஸ்மேட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சாமி கும்பிட்டுருக்காரு. பார்த்தோன்னே வந்து ராஜேந்திரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் மயிலோட அப்பா கரெக்டாக வந்து கோவிலுக்குள்ளே உள்ளே வர்றாரு. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து அந்த ராஜேந்திரன் என்ன சொன்னீங்க வந்து கிளாஸில் எவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? இப்போ வந்து நீங்கள் சேரணும்னு சொல்லி தலையெழுத்து இருக்குது. நீங்கள் திரும்பி வந்து நீங்கள் ஒன்று சேரணும்னு தலையெழுத்து இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று சேருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு வந்து மயிலோட அப்பாவுக்கு அப்படியே பகின்றுச்சு. ரொம்பவே வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆனால் வந்து எதுவுமே சரவணன்கிட்ட கேட்கல. அஞ்சலிக்கிட்டே எதுவுமே கேட்கல. அப்படியே நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா வந்து மயில்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒன்று உண்மையை சொல்லுவேன், நீ வந்து பதறாத அப்படின்னு சொல்லி, என்னப்பா சொல்லி தொலைப்பா அப்படின்னு சொல்லி மயிலுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சரவணனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாமா. அந்த பொண்ணு பேர் அஞ்சலி. இவங்க 2 பேரும் வந்து காலேஜ்லேயே லவ் பண்ணாங்களாமா. அதனால் 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை யாருப்பா உனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை நான் கோவிலில் சரவணன் பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன்னு சொல்லுவேன். எப்பா உண்மையிலே நல்லா கேட்டியாப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மயிலு, நான் சத்தியமாக கேட்டேன் மயிலு, என்னை நம்பு மயிலு, நான் சத்தியமாக கேட்டேன் மயிலு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தங்கமயிலுக்கு வந்து ரொம்பவே ஆத்திரம் அழுக அடக்கலை. அது மாதிரி வந்து தங்கமயிலோட அம்மாவும் வந்து கோவப்படுறாங்க. இன்னும் வந்து நேராக அங்கே வீட்டுக்கு போய் சரவணன் சண்டையை பிடிச்சி கேட்க போகிறாங்க. இன்னும் குடும்பத்தில் இருக்க பதில் வந்து என்ன வரப்போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.